நம்முடைய இன்றைய தேவ செய்திக்கு ஆதாரமாக புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26 முதல் 25 முதல் 33ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்கிறோம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவர் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவார்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தார். உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உட்காருங்கள். இப்பொழுது யாராவது ஒருவர் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். 2026ஆம் ஆண்டிலே முதல் மாதத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கவலையினாலும் போட்டிகளினாலும் உயிர் வாழ்தலுக்கான தேடுதல்களினாலும் வாழ்கிற இந்த உலகத்துல மத்தேயு 6:33 உள்ள இயேசுவினுடைய வார்த்தைகள் ஒரு வரவேற்பாகவும் மேலும் ஒரு கட்டளையாகவும் சேவை செய்கிறது, பணி செய்கிறது. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனத்தை நீ கூர்ந்து கவனிப்பாயானால்
இந்த வசனத்தில் இருக்கிற அறிக்கையானது நமது கவனத்தை தற்காலிகமானவைகளிலிருந்து நித்தியமானவைகளுக்கு மாற்றுகிறது. இயேசு என்ன சொல்கிறார்? உங்கள் கவனத்தை, உங்களுடைய வாஞ்சையை, உங்களுடைய விருப்பத்தை தற்காலிகமான காரியங்கள் மேல் செலுத்தாதீர்கள். நித்தியமான நிரந்தரமான காரியங்கள் மேல் உங்கள் கவனத்தை வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் நித்தியமானவைகள் மேல் உங்கள் கவனத்தை வைத்தீர்களானால், உங்கள் வாஞ்சையை வைத்தீர்களானால், உங்களுடைய விருப்பத்தை வைத்தீர்களானால், தற்காலிகமான இந்த உடை, உணவு, இருப்பிடம் இவைகளெல்லாம் தானாக உங்களை பின்தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் நீங்க என்ன பண்ணுங்க? தேடுங்கள். இவைகளெல்லாம் நீங்க கவலைப்படுறீங்க இல்லையா? எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படுறீங்க இல்லைங்களா? இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை வாசித்தவுடன் சுயத்தை சார்ந்திருப்பதிலிருந்து தேவனை சார்ந்திருக்க வைக்கக்கூடிய வசனம் தான் இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வசனம். சுயத்தை சார்ந்திருக்காதே, தேவனை சார்ந்தது. தேவன் உனக்குள்ள எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நம்முடைய முன்னுரிமைகளுக்கு இந்த வசனம் இன்றைக்கு ஒரு சவால் விடுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, 2025ஆம் ஆண்டுல எவைகளுக்கெல்லாம் நீ முன்னுரிமை கொடுத்தாய்? 2026ஆம் ஆண்டுக்குள்ள பிரவேசித்திருக்கிற சகோதரனே, 2026ஆம் ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிற சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 4ஆம் தேதியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில நீ எதற்கு முன் உரிமை கொடுக்க போகிறாய்? What will be your priority during this year of 2026? கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய இருதயங்களை மெய்யான காரியங்களுக்கு நேராக திசை திருப்பக்கூடிய வசனம் தான் இந்த 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பொய்யான காரியங்களை எதிர்பார்க்கிற நீ உன் இருதயத்தை இந்த வசனத்துக்கு நேராக திருப்பு. இந்த வசனம் உன்னை நிஜமான காரியங்களுக்கு நேராக திருப்பும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் வாழ்க்கைக்குரிய காரியங்களாக இருக்கிற உணவு, உடை, குடியிருப்பு, செல்வம் இவைகளை பின்தொடர்கின்றனர். எனக்கு உடை வேணும், எனக்கு உணவு வேணும், எனக்கு குடியிருப்பு வேணும், செல்வம் எனக்கு வேணும்னு சொல்லி இதையே 2025ஆம் ஆண்டு முழுவதும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? பின்தொடர்ந்து கொண்டிருந்தோம். ஆராதனையை கூட கட் பண்ணிடுவோம், ஆனா உணவுக்காக அலைஞ்சிட்டு இருப்போம். ஆராதனையை கூட கட் பண்ணிடுவோம்,
உடைக்காக ஏங்கி தவிப்போம், ஆராதனையை கூட கட் பண்ணிடுவோம். எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி அதற்காக கவலைப்பட்டு வீட்டில் உட்கார்ந்துட்டு இருப்போம். இதையெல்லாம் முடிவு கட்டும்படியாக இன்றைக்கு இந்த 4ஆம் தேதி ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை தேவனாகிய கர்த்தர் உங்களோடு நேரடியா பேசுகிறார். மகனே மகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே நீ என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? இந்த 4ஆம் தேதி ஜனவரி மாதம் முதல் உணவை முன்னிறுத்த மாட்டேன், உடையை முன்னிறுத்த மாட்டேன், செல்வத்தை முன்னிறுத்த மாட்டேன், குடியிருப்பை முன்னிறுத்த மாட்டேன், தேவாதி தேவனை முன்னிறுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எவைகளுக்கெல்லாம் துரத்தி பிடிக்க நினைக்கின்றேனோ அவைகளெல்லாம் எனக்கு பின்னாக என்னை பின்தொடரும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதில் நமக்கு எதிரானவர் அல்ல. சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் நம் தேவைகளை எல்லாம் சந்திக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒரு நிபந்தனையை ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு சம்பூர்ணமான காரியங்கள் வேணுமா? நான் உன்னை சம்பூர்ணம் உள்ளவனாய் மாற்ற வேண்டுமா? நான் உன்னை பரிபூர்ணம் உள்ளவனாய் மாற்ற வேண்டுமா? மகனே மகளே, இன்றைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுக்கிறாயா? ஆண்டவர் நேரடியா உன்னோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நீ எல்லா காரியத்திலும் முன் நிறுத்துவாயா? என்னை நீ எல்லா காரியத்திலையும் முன் நிறுத்துவாயா? ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். என்ன காலகட்டம்? உலக பொருளுக்காக, உலகத்தின் செல்வத்துக்காக, உலகத்தின் மேன்மைக்காக ஒரு வருஷம் முழுவதையும் நாம் கழித்து முடித்து விட்டோம். ஒன்றையும் நாம் காணவில்லை, ஒரு நன்மையும் காணவில்லை. ஏமாந்ததுதான் மிச்சம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தகப்பனே, மகனே, நீ உன்னுடைய வாழ்வை மறுவரிசைப்படுத்தணும். நீ உன் வாழ்வை ரீஆர்டர் பண்ணணும், மறுவரிசைப்படுத்தணும். வரிசையில யார் முதல்ல இருக்கிறது? இயேசுவா? அல்லது உன்னுடைய பதவியா? உன்னுடைய வேலையா? உன்னுடைய பட்டமா? உன்னுடைய குலமா? உன்னுடைய கோத்திரமா? உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒழுங்கினுடைய வரிசையில எது முதல் ஸ்தானத்தில் இருக்குது? இயேசு இருக்கிறாரா? இயேசு இருந்தால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, என்ன மாத்திரமல்ல, என் பிதாவின் சித்தத்தையும் இந்த 4ஆம் தேதி ஜனவரி மாதம்
ஞாயிற்றுக்கிழமை நீ முன் நிறுத்து. ஆமென். என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேற கடவுள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால் என்ன அர்த்தம்? கீப் காட் ஃபர்ஸ்ட். ஆண்டவரை, தேவனை நீ முன்னிலைப்படுத்து. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால் என்ன அர்த்தம்? வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்துக்கும் முன்பு தேவனை நிறுத்து. நம்முடைய இருதயங்கள்ல தேவன் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தை வகிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய தாக்கம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னை அன்றி உனக்கு குடும்பம், பணி, பணம், மேலும் ஊழியத்துக்கும் நீ உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்காத, எனக்கு கொடு. ஆண்டவர் சொல்றாரு, என்னை அன்றி உனக்கு வேறே முன்னுரிமைகள், தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு பல தெய்வங்கள் இருக்கு. நீங்க சொல்றீங்க, பாஸ்டர், அஞ்ஞானிகளை போல நான் கண்டதை வணங்கவில்லை. ஆனால் சகோதரனே, இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக உன் மனைவியை வைத்திருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக உன் வேலையை வைத்திருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக உன் செல்வத்தை வைத்திருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக உன் பொருளை வைத்திருக்கிறாயா? உன் குடும்பத்தை வைத்திருக்கிறாயா? உன்னுடைய பணியை வைத்திருக்கிறாயா? உன் பணத்தை வைத்திருக்கிறாயா? ஆண்டவன் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக நீ எனக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீ தினந்தோறும் இந்த 4ஆம் தேதி மாத்திரமல்ல, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி நீ என்னென்ன தீர்மானங்களை எடுக்கிறியோ அந்த தீர்மானத்தை வழிநடத்த வேண்டியது தேவனுடைய ராஜ்யம். ஒவ்வொரு நாளும் நீ என்னென்ன தீர்மானத்தை எடுக்கிறியோ அந்த தீர்மானத்தை வழி நடத்த வேண்டியது தேவனுடைய ராஜ்யம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். நீதிமொழிகள் 3, 5, 6. உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. நீ என்ன பண்ணணும்? இந்த வசனத்தை வாசித்த உடனே நீ என்ன பண்ணணும்? உனக்கு ஆலோசனை தேவையா? நீ முதலாவது என்ன செய்யணும்? தேவனிடத்துல ஆலோசனை கேட்கணும்.
தேவனிடத்தில் நீ ஆலோசனை பண்ணுவாயானால் விலை அதிகமான தவறுகளையும் தாமதங்களையும் உன் வாழ்க்கையில நீ தவிர்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரல்ல, நீ எதை தேடணும்? நீதியை தேடணும். நீ என்ன பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரல்ல, அதனுடைய நீதியை தேடணும். நீதியை தேடுவது என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஜனவரி 4ஆம் தேதி முதல் நீதி வந்து உன்னுடைய வாழ்க்கையின் முறையாயிருக்கணும். இந்த ஜனவரி 3ஆம் தேதி 4ஆம் தேதி முதல் தேவனுடைய நீதியானது உன்னுடைய வாழ்க்கையின் முறையாயிருக்கணும். தேவனுடைய நீதி என்பது ஒரு கருத்து அல்ல. தேவனுடைய ராஜ்யம் வெறும் மத சடங்காச்சாரம் மாத்திரமல்ல. நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளை, நீ தேவனுக்கு வாழ்க்கையில முன்னுரிமை கொடுப்பாயானால் நீ அவரை நம்புவதற்கு அந்த முன்னுரிமை அத்தாட்சியாய் இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 37:4-5 வாசிங்க. சங்கீதம் 37:4-5. உனக்கு 2026ஆம் வருஷம் காரியங்கள் வாய்க்க வேண்டுமா? முதல்ல டிலைட் இன் தி லார்ட். கர்த்தரில் நீ எப்படி இரு? மன மகிழ்ச்சியாயிரு. கர்த்தரை எஜமானை முதல் ஸ்தானத்தில் வை. கீப் ஹிம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணு? ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்துல 2026ல என்னென்ன வேண்டுதல் இருக்குதோ அந்த வேண்டுதலை கர்த்தர் உனக்கு அருளி செய்வார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் வாழ்க்கைய கர்த்தருக்கு ஒப்புவி. உன்னுடைய எண்ணங்களை கர்த்தருக்கு ஒப்புவி. உன்னுடைய செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி. உன்னுடைய வாஞ்சைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது என்ன நடக்கும்? அவர்தான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு அருமையானவர்களே, நாம் முதலாவது தேடும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது தேவனை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, நீரே எனக்கு ஆதாரமாயிருக்கிறீர். அல்லேலூயா. நீரே எனக்கு ஆதாரமாயிருக்கிறீர். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை இந்த உலகத்துல தாங்குவதற்கு யாரும் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை உன்னுடைய வாழ்க்கையில் ஆதாரமாய் வைத்துக் கொள்வாயானால் இந்த 4ஆம் தேதி ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க எல்லாத்தையும் வாசிக்க முடியாது. ஆதியாகமும்
22ஆம் அதிகாரம் 1 to 18 வரைக்கும் பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆபிரகாமின் இடத்துல கர்த்தர் கேட்கிறார். என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த வார்த்தையை ஆபிரகாம் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் தேவனுடைய ஆள் தத்துவத்தில் இருக்கிற 2வது நபரிடத்திலிருந்தும் தேவனுடைய ஆள் தத்துவத்தில் இருக்கிற 3வது நபராயிருக்கிற ஆவியானவரிடத்திலிருந்தும் இந்த வார்த்தையை கேட்கிறார். என்ன வார்த்தையை கேட்கிறார்? உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல அவன் என்ன பண்ண தகன பலியிடு. இத நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஒத்துக்குவீங்களா? நீங்க ஆண்டவரே இப்பதான் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறீங்க, அந்த பிள்ளைய தகன பலியிடும்படி கேட்கறீங்களே அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க? சொல்லுவோம். ஆனா ஆபிரகாம் நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஈசாக்க பலியிட விரும்பினார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட விரும்பினார். ஏன் பலியிட விரும்பினார்? தேவனுக்கு யெகோவா ஈரேவுக்கு முன்னுரிமை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்தபடினால தேவன் ஆபிரகாமுக்கு எப்படி பதில் கொடுத்தார்? தேவன் ஆபிரகாமுக்கு என்ன பதில் கொடுத்தார்? ஒரு சந்ததியாருக்கான உடன்படிக்கையை அருளுவதின் மூலம், ஸ்தாபிப்பதின் மூலம் ஆபிரகாமுக்கு தேவன் யெகோவா ஈரேவாக பதில் கொடுத்தார். ஆபிரகாமோடு அவன் கத்தி எடுக்கிறான். கத்தி எடுக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமுடைய இருதயத்தை பார்க்கிறார், ஆபிரகாமுடைய கையை பார்க்கிறார், ஆபிரகாமுடைய முகத்தை பார்க்கிறார். அவர் சொல்றார், போதும், நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆபிரகாமுக்கு? ஆமென், ஆமென். ஆபிரகாமே, ஆபிரகாமே, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளையாண்டவர் மேல் உன் கையை போடாதே, ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல். எப்படி பாராம? எப்படி இந்த தீர்மானத்தை ஆபிரகாம் எடுத்தார்? ஆபிரகாம் எப்படி தீர்மானம் எடுத்தார்னா, இந்த மகன் பலியிடப்பட்டு சாம்பலுக்கு சாம்பலாக மாறினாலும் சரி,
அந்த சாம்பல்ல இருந்து 1000 ஈசாக்குகளை எழுப்புவதற்கு என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி பாரு. இந்த 2026 வருஷத்துல ஆண்டவர் உன்னுடைய கணக்குல கூட்டிக் கொண்டே இருப்பார். நீ இந்த ஆண்டுல, இந்த 2026 ஆண்டு நீ கூட்டல்களை பார்ப்பாய். நீ என்ன பார்ப்ப? கூட்டல்களை பார்ப்பார். காரணம் என்னன்னா, நாம் அவரை முன்னிலைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நாம் முன்னிலைப்படுத்துகிறோம். முன்னிலைப்படுத்திவிட்டு அமைதலாயிருக்கிறோம். ஆனா தேவனை யார் யார் முன்னிலைப்படுத்தவில்லையோ அவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, உலக பிரகாரமான காரியங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். போராடி 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 1 மணி நேரம், 2 மணி நேரம், 8 மணி நேரம், 24 மணி நேரம் வேலை செய்து போராடி உலக காரியங்களை அச்சீவ் பண்ண அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போராட வேண்டிய அவசியமே இல்லை. உலக காரியம் எல்லாம் உனக்கு வேண்டுமா? உனக்கு வீடு வேண்டுமா? உனக்கு செல்வம் வேண்டுமா? உனக்கு வேலை வேண்டுமா? உனக்கு ஆரோக்கியம் வேண்டுமா? உனக்கு நிம்மதி வேண்டுமா? நான் இதையெல்லாம் உனக்கு நீ போராடாம உனக்கு கூட்டி கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீ கவனிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்றார்? ஆண்டவர் என்ன சொல்றார்னா, முன்னேற்பாடுகள் எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொள்வேன். முன்னேற்பாடுகள் எல்லாவற்றையும், ப்ரொவிஷன்ஸ் எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொள்வேன். அல்லேலூயா. அப்படின்ட்டு சாதாரணமா சொல்ல, உறுதிப்படுத்துறார். ஆண்டவர் என்ன பண்றாங்க? உறுதிப்படுத்துறார். ஆண்டவர் எப்ப கூட்டுவார்? கூட கொடுக்கப்படும் சொல்லியிருந்த எப்ப கூட்டுவார்னா, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சொல்ல மாட்டீங்களா? வாசிங்க சிஸ்டர். பிரசங்கி 3:11 வாசிங்க. அவர் அதனது காலத்துல என்ன பண்றாரா? நேர்த்தியா. நேர்த்தியான என்ன அர்த்தம்? நேர்த்தியான என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ண ஆண்டவர் உனக்கு கூட்டி கொடுக்கிறவர் அல்ல. ஆண்டவர் என்ன செய்யறார்னா, ஆண்டவர் எது நல்லதோ அந்த நல்ல காரியத்தை ஏற்ற வேளையில அவர் உனக்கு கூட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரல்ல, நீ ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி பார். ஆண்டவரை நீ இந்த ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீ முன்னிலைப்படுத்தி பார். எந்த நிமிஷத்துல
நீ முன்னிலைப்படுத்துகிறாயோ அந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவர் உன்னுடைய தேவைகளுக்கு அவர் பொறுப்பாளியாய் மாறுகிறார். உன்னுடைய தேவைகளுக்கு அவர் பொறுப்பாளியாய் மாறுகிறார். பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. He becomes responsible for all of your needs if you keep God first. Amen. Hallelujah. அது மாத்திரல்ல, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் தெரியுங்களா? வேதனையே இல்லாத ஐஸ்வர்யம். வேதனையே இல்லாத ஐஸ்வர்யத்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவன் உன்னுடைய வாழ்க்கையில கூட்டும் பொழுது அது எப்படி வருதுன்னா, சமாதானத்துடன், சந்தோஷத்துடன், அழுத்தம் இல்லாமல், வலி இல்லாமல், வேதனை இல்லாமல் வரும். அல்லேலூயா, ஆமென். தேவன் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை கூட்டும் பொழுது அது சமாதானத்துடன், சந்தோஷத்துடன், அழுத்தம் இல்லாமல், வலி இல்லாமல், வேதனை இல்லாமல் வரும். நீ நம்புறியா? ஆமென். நம்பணும். காரணம் என்னன்னா, வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, உன்னுடைய வாழ்க்கையில 2025ஆம் வருஷம் நீ குறைவோடு இருந்தாயா? யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார், நானோ, சொல்லுங்க, நானோ அவைகளுக்கு வாழ்வு உண்டாகவும் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா, ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீ நல்ல மேய்ப்பனுடைய ஆடாய் இருப்பாயனால், நீ நல்ல மேய்ப்பனுடைய ஆடாய் இருப்பாயனால், நீ இந்த 4ஆம் தேதி ஜனவரி மாசம் தேவனுடைய சித்தத்துல வாழக்கூடிய வாழ்க்கையை உடையவனாய் இருப்பாயனால், உனக்கு தேவனை முன்னிலைப்படுத்தி தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து நீ வாழ்க்கையை வாழ்வாயானால், அது தேவனுடைய சித்தத்தின்படி நீ வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உனக்கு மன நிறைவை கொண்டு வரும். அந்த வாழ்க்கை உனக்கு திருப்தியை கொண்டு வரும். நீ விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. வேற எதுவும் உனக்கு திருப்தியையும் மன நிறைவையும் கொடுக்காது. உனக்கு எப்பொழுது கொடுக்கும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப வாசிங்க, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். அல்லேலூயா, 9ஆம் வசனத்தை வாசிங்க.
சாலமோன் பாருங்க, ராத்திரி நேரம், நடுராத்திரி தேவன் பேசுகிறார் சாலமோனோட. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விரும்புகிறது என்னிடத்துல கேள் அப்படின்னு. கேள்வி உடனே சாலமோன் யோசிக்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்துல என்ன கிடைக்கும்? வாட் இஸ் அவைலபிள் இன் தி கிங்டம் ஆஃப் காட்? தேவனுடைய ராஜ்யத்துல என்ன கிடைக்கும்? இஸ்ரவேல் தேசத்துல அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துல என்ன கிடைக்கும்? தேவனுடைய ராஜ்யத்துல எனக்கு ஞானம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆகவே அவன் சாலமோன் வந்து இளம் வாலிபனா இருந்தான். அவன் வந்து பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, வெள்ளியை கேட்கல, பதவியை கேட்கல, ஆத்துமா ராஜாக்களை கேட்கல, வேற எதையும் கேட்கல. அவன் என்ன கேட்டான்? தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இருக்குது? ஞானம், உணர்வுள்ள இருதயம், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவரே என்ன சொல்றாரு? இந்த விண்ணப்பம் எனக்கு உகந்த விண்ணப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வெறும் ஞானத்தை தான் கேட்டான். அவன் என்ன கேட்டான்? நன்மை தீமை என்னதென்று வகையிருக்க அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை. ஆண்டவர் என்ன பண்ணாரு? சரி, நான் என்ன செய்ய போறேன்? செல்வத்தையும் கனத்தையும் நீடித்த நாட்களையும் கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா நீடித்த நாட்களை மாத்திரம் நிபந்தனையோடு கூட்டி கொடுத்தார். செல்வம் கனம் எல்லாம் நிபந்தனை இல்லாமல் சாலமோனுக்கு கிடைத்தது. கர்த்தருடைய பிள்ளையே, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசியர் 3:1 கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் பவுல் அப்படி சொல்றார் தெரியுங்களா? பூமியில உள்ளவைகள் எல்லாம் அநித்தியமானவர்கள், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற எல்லாமே உன்னோடு கூட பூமியிலேயே இருக்கும். நீ கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது அங்கேயும் ஆண்டவர் பூமியில கொடுத்தவைகள் உன்னோடு கூட வரும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளை, இந்த 2026 வருஷம் நடந்துச்சு. 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு 4வது நாள். இந்த 4வது நாள்ல உங்க முகத்தை பார்த்த உடனே முகமெல்லாம் சுருங்கி போயிருக்கு. உங்க முகத்தை பார்த்தா எப்படி இருக்குது? முகமெல்லாம். நீங்க என்ன பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. நீங்க என்ன பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது? பயமா இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க முகம் வந்து சுருங்கி போயிருக்குது. சுருங்கி போனதுல இருந்து போதகராகிய நான் கண்டுக்கிறது என்னன்னா, இன்னும் நீங்க கவலையோட இருக்கிறீங்க. ஆனா கவலை மாத்திரம்தான் இருக்கும்னு பார்த்தா, என்ன பார்க்கிற பார்வை இருக்கு பாருங்க, அது கோபமா பார்க்குறீங்க. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கோபமா. எப்ப இந்த பாஸ்டர் பிரசங்கத்தை முடிக்க போறாங்க? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவாரா? அல்லேலூயா. ஆகியனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கவலையிலிருந்து பாதுகாக்கப்படணும்னா
நல்லா கவனிச்சிங்க. கவலை வந்த உடனே தூக்க மாத்திரை சாப்பிடுறேன். கவலை வந்துடுச்சுன்னா தூக்க மாத்திரை, கவலை வந்துடுச்சுன்னா சினிமா, கவலை வந்துடுச்சுன்னா மது. இப்படி தவறான காரியத்தை மனிதன் செய்யறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா கவலையிலிருந்து உனக்கு பாதுகாப்பு, விசாரத்திலிருந்து உனக்கு பாதுகாப்பு. ஆண்டவர் விசாரத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் உன்னை பாதுகாக்கணும்னா இந்த வருஷத்துல நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன பண்ணு, தேடு. இப்ப நீ கேட்கலாம், என் வாழ்க்கையில ஏன் கவலை காணப்படுது? ஆண்டவர் தெளிவா உன்னோடு கூட பேசுகிறார். மகனே மகளே, உன் வாழ்க்கையில கவலை ஏன் காணப்படுதுன்னா, உன்னுடைய முன்னுரிமைகளை நீ தவறான இடத்துல வச்சுட்டு. You are keeping your priorities in a wrong place. உன்னுடைய முன்னுரிமைகளை நீ தவறான இடத்துல வச்சிருப்பதனாலதான் இன்னைக்கு சோகமா உட்கார்ந்துருக்கிற. ஆண்டவன் சொல்றாரு, உன் கவலையிலிருந்து நான் விடுவிக்கவே இந்த ஆராதனையின் மத்தியில நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவனா இருந்தினா நீ என்ன செய்வ தெரியுமா? ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களில் நீ ஓய்வு எடுப்பாய். அல்லேலூயா. You will take rest in God's promises if you seek the kingdom of God and His righteousness. நீ கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடுவாயானால் உனக்கு கர்த்தர் ஏராளமான வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்துல நீ ஓய்வெடுப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 4:9 வாசிக்க. எபிரேயர் 4:9. பத்தாவது வசனத்தை அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடிக்கொண்டிருந்தபடியால் அவர்கள் எல்லா கிரியைகளையும் முடித்து அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஓய்ந்து இருக்கிறாங்க. தேவனும் ஓய்ந்து இருக்கிறார், அவருடைய ஜனங்களும் எப்படி இருக்கிறாங்க? ஓய்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு மெய்யான ஓய்வு வேணும்னா தேவனுடைய முன்னேற்பாடுகளை நீங்க நம்பணும். ஆகவே சரீர பிரகாரமாக நீ முயற்சி எடுப்பதல்ல, தேவனுடைய முன்னேற்பாடுகளில் நீ நம்பிக்கை வைப்பாயானால் கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். அல்லேலூயா. சரி, இப்ப நீங்க இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. என்ன பிரச்சனைனா, உங்க இருதயத்துல பயத்தோடு 2026 வருஷத்துல 2025 வருஷம் தான் பயம் இருந்துச்சு. 2026 வருஷத்துல வந்த பிற்பாடு கூட நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னும் பயத்தோடு தான் இருக்கிறீங்க. இன்னும் எப்படி இருக்கிறீங்க? பயத்தோடு தான் இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவரை முன்னால
நிறுத்தி பாருங்க. ஆண்டவரை முன்னால நிறுத்தி பாருங்க. நிறுத்தினீங்கன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு? ஆண்டவரை நீங்க முன்னால் நிறுத்தும் போது நீங்க என்ன செய்றீங்க? நான் என்ன செய்றேன்? தேவனை விசுவாசிக்கிறேன். நான் தேவனை என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன். நான் தேவனை விசுவாசிக்கும் போது பூரண அன்பு பயத்தை என்ன செய்து புறம்பே தள்ளுது. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொண்டீர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்போ கொலோசியர் 3:2 வாசிங்க. கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகளை அல்ல. இத வாஸ்த பிற்பாடு நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, வசனம் சொல்லுது, பாஸ்டர் வாசிங்கன்னு சொன்னார், நான் வாசிட்டேன். ஆனா ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு வீட்டுக்கு போன உடனே பழைய குருடி கதவை, பழைய குருடி கதவை திறடி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பாஸ்டர் சொல்வார் பூமியில் உள்ளவைகளை அல்ல, நான் பூமியில உள்ளதை தான் தேடுவேன். நீ தேடு, தேடிட்டே இரு. ஆமென். ஆனா நீ தேடுற எல்லா காரியமும் நிலையானவைகளா இல்ல. நீ தேடுறவைகளெல்லாம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாம போகுது. ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? சுனாமி வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரே நிமிஷத்துல ஒரே ஊர் கம்ப்ளீட்டா வாஷ் ஆகும். இத நீ நம்பிட்டு இருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளையே. இப்ப பாருங்க, ஒரு வீட்டுல 2 சகோதரிங்க இருக்கிறாங்க. ஒரு சகோதரியினுடைய பெயர் மார்த்தா, இன்னொரு சகோதரியினுடைய பெயர் மரியா. அவங்க பெத்தானியா கிராமத்துல இருக்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு இயேசு போறார். அடிக்கடி இயேசு எருசலேம் போறதுக்கு முன்னால பெத்தானியா கிராமத்துக்கு போய் அந்த அன்பின் குடும்பத்தை விசிட் பண்ணுவார். 3 பேர் இருக்கிறாங்க, மார்த்தாள், மரியாள், லாசர். அவங்க வீட்டுக்கு போகும்போது 2 சகோதரி. இயேசு வீட்டுக்கு வந்த உடனே இயேசுவுக்கு கதவை திறந்தவ மார்த்தா. ஏன்னா அவதான் வீட்டுக்கு தலைவி. She is the chief. அவ கதவை திறந்துட்டு இயேசுவை உட்காருன்னு கூட சொன்னாலும் சொல்லி தெரியல. அவ என்ன பண்ணிட்டா? நேரா கிச்சன் போயிட்டு இயேசுவுக்கு மீன் பிடிக்கும், மீன் பொரியல் செய்வோம். இயேசுவுக்கு அப்பம் பிடிக்கும், அப்பத்தை சுடுவோம். இப்படி எல்லாம் மிளகா, மஞ்சா, பூண்டு உரிக்கிறது, அதுக்கப்புறம் வெங்காயம் உரிக்கிறது, இதுல பிஸி ஆயிட்டான். பிஸி ஆகும் போது வெங்காயம் அந்த நெடி மூக்கில் ஏறின உடனே மாத்தாள் அழற மாதிரியே
அவ வேர்க்குது. அந்த ரூம்ல வந்து ஃபேன் இருந்துச்சா இல்லையே தெரியல, வேர்க்குது. இப்போ மரியாள் மேல மார்த்தாளுக்கு என்ன வருது? கோபம். ஏன் கோபம் வந்துச்சு? மரியாள் எங்க போய் உட்கார்ந்தா? இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து. இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்த காரணம் என்ன? இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, மரியாள் மேல மார்த்தாளுக்கு வந்த கோபம் நியாயமான கோபம்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா உண்மை என்னன்னு நீங்க வேத வல்லுநர்கள் மூலமா, வேற அதை ஆதரிக்கக்கூடிய மற்ற நூல்களின் மூலமா நீங்க பார்த்தீங்கன்னா, மரியாள் வந்து உதவி செய்யாம, அக்காவுக்கு உதவி செய்யாம வந்து உட்கார்ந்து, உதவி செய்துட்டு வந்த பிற்பாடுதான் உட்கார்ந்து. அல்லேலூயா. அவன் நம்ம என்ன யோசிக்கிறேன்னா, மரியாள் வந்து அக்காவுக்கு டிமிக்கி கொடுக்கிறார். ஆனா இந்த இடத்துல பார்க்கிறோம், மரியாள் ஏன் இயேசுவினுடைய பாதத்துல உட்கார்ந்தா? மரியாள் என்ன செய்தாள்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவளாய் அவள் இயேசுவினுடைய பாதத்துல அமர்ந்தாள். ஆனா அதே நேரத்தில் மரியாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினாள். இயேசு மரியாளின் தெரிந்து கொள்ளுதலை பாராட்டினார். மரியாதை குறித்து இயேசு என்ன சொன்னார்? தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறாயா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறாய். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன பண்ணு, தேடு. தேடின உடனே இந்த 2026 வருஷம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி முதல் கர்த்தர் உன்னை எப்படி மாத்துறார் தெரியுங்களா? கர்த்தர் உன்னை தேவனுடைய ராஜ்யத்தின் தாக்கத்தினால் உன்னை கர்த்தர் உற்பத்தி செய்யக்கூடியவனாய் மாற்றுகிறார். You become a producer. ஆண்டவனை எப்படி மாத்துறாரு? உற்பத்தி செய்யக்கூடியவனா மாற்றுறார். அப்படி மாற்றும் பொழுது நீ மற்றவர்களுக்கு என்ன பிரதிபலிப்பாய்? தேவனுடைய நோக்கத்தை பிரதிபலிப்பாய். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீ தேடிப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் தெய்வீக அதிகாரத்தை கொடுக்கிறேன். லூக்கா 10:19 வாசிங்க. லூக்கா 10:19. நீங்க வாசிங்க சிஸ்டர். ரோசலின் வாசிங்க. ரோசலின். ஆமென். ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? அதிகாரம் கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் உனக்கு என்ன கொடுக்கும்? அதிகாரம் கொடுக்கும்.
அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடுவாயானால் தேவனுடைய நோக்கங்களுக்காக நீ பணி செய்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபையை கர்த்தர் ராஜ்யத்தின் முன் உரிமைகளுக்கு அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனை முதலாவது தேடும் பொழுது மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் விருப்பத்தையும் முயற்சி செய்வதனால் அல்ல, உன்னை கர்த்தர் பின்தொடர வைக்கிறார். காரணம் என்னன்னா, அவர்தான் யெகோவா ஈரே. ஆமென். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எப்போ நீ ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீ முன்னுரிமை கொடுப்பாயனால் இன்றைக்கே யெகோவா ஈரே உன் வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவருடைய ராஜ்யம் உனக்குள்ள எப்படி வருது? அது நீதியுடன் வருகிறது, சமாதானத்துடன் வருகிறது, சந்தோஷத்துடன் வருகிறது. தேவனை முதலில் வைக்க நீ அர்ப்பணிப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உன்னை கூட்டல்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். தெய்வீக கூட்டல்கள் உன் வாழ்க்கையில 2026ஆம் வருஷம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கும். நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. முதலாவது 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 நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவேன். அப்பொழுது இவைகளெல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நாம் நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 3வது பாடலை நாம் சேர்ந்து பார்ப்போம்.